இந்த மலையில கிடைக்கிற மாவடுல போடுற ஊறுகாய் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சம்மர் சீசன்ல மட்டும்தான் இது கிடைக்கும். ஆனா இதுக்கு இருக்கிற மவுஸ் இருக்கே, எங்க அம்மாவே 2, 3 வருஷமா கேட்டு கேட்டு கிடைக்காம இந்த வருஷம் தான் ஏதோ லக்ல அவங்களுக்கே கிடைச்சிருக்கு. இந்த மாவடுவோட ரேட் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் ஒர்த்துன்னு சொல்லலாம். இதுல போடுற ஊறுகாய் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த ஊறுகாய்க்கான வேலையை தான் நானும் எங்க அண்ணனும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சில பேர் அதை காம்பை எடுத்துட்டு போடுவாங்க. ஆனா அந்த காம்போட ஊறுகாய் போடும்போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நானா எங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னும் 4-5 நாள்ல ஊருக்கு கிளம்ப போறேன், அதுக்குள்ள இந்த ஊறுகாவை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்கம்மா, எனக்கு வேற எதுவுமே வேணான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்ல இருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட், இந்த டைம் அந்தமானுக்கு வரல, வேற ஒரு ஊருக்கு போறோம். அது எந்த ஊருன்னு கூடிய சீக்கிரத்துல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது அப்படியே அடுத்த நாள் ஈவினிங் துரந்தர் மூவி போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அப்படியே தெப்பக்குள்ள வந்து நைட் டின்னர்லாம் அங்கேயே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெற்றி சினிமாஸ் தான் வந்திருந்தோம். நைட் ஷோ ஃபேமிலியா தான் போயிருந்து, கூட எங்க அம்மா வந்திருந்தாங்க. இதுல என்ன காமெடினா, பார்ட் 1 பார்க்காமலே பார்ட் 2 பார்க்க வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் தூங்கிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஃபுல்லா முழிச்சிருந்து படம் ஃபுல்லா பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், பாய்.